பேக் டு மை சேனல். ஸோ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கான கிளாஸஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது போன வீடியோவில் நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்துருந்தோம். 2021 வெளியிடப்பட்ட அந்த முந்தைய ஆண்டு வினாத்தாள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கேட்டகரியில் வந்து இந்த கொஷின் பேட்டர்ன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, பொது அறிவு கொஷின்ஸு, ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற டாபிக் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக். ஸோ இதை தாண்டி நம்ம வந்து இந்த வருடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்குது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் பி வந்து ஃபுல்லாகவே சப்ஜெக்ட் பேப்பராக இருக்குது. இதில் பார்ட் பிலேயே வந்து நமக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் அவேர்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதுலேருந்தும் கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் ஒன்றும் ஃபியர் ஆக வேணாம். நம்ம வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கான எக்ஸாமினேஷன் ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் சி வந்து இந்த கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த 2021 வெளியிடப்பட்ட அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கான ப்ரீவியஸ் செட் கொஷின்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரியே நமக்கு தொடர்ந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்ற டிஸ்கஷனும் இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ளார ஓரளவு கவர் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ரீவியஸ் செட் கொஷின்லேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பூமியில் உன்னுடைய எடை 60 கிலோவாக இருந்தால் நிலவில் உன்னுடைய எடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூமியில் இருக்கும்போது எடை வந்து 60 கிலோவாக இருந்துச்சுன்னா நிலவில் இருக்கும்போது உன்னுடைய எடை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 கிலோகிராம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கொஷின் தான். அடுத்தது சேரிகல்ச்சர் என்பது பட்டு வளர்ப்பு. சேரிகல்ச்சர் என்பது பார்த்திங்கன்னா பட்டு வளர்ப்பு. ஸோ சில்க் கல்டிவேஷன் தான் இந்த சேரிகல்ச்சர் பற்றினது. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? 26/1/1950. 26/1/1950. கீழ்கண்டவற்றில் யார் இந்தியாவின் உள்ள மாநிலங்களில் ஆளுநரை நியமிக்கிறார்? ஸோ மாநிலத்தில் உள்ள ஆளுநர் நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ரிசர்வ் வங்கியினுடைய தற்போதைய கவர்னர் யார்? ஸோ இது வந்து நமக்கு 2021 வெளியிடும்போது சக்தி காந்ததாஸ் வந்து ரிசர்வ் வங்கியினுடைய ஆர்பிஐயுடைய கவர்னராக இருந்தார். ஸோ இப்போதைக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. ஸோ 2026 நவ் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் தான் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருக்காங்க. அடுத்த கொஷின், ஆசியாவில் இலக்கியத்திற்காக முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஆசியாவில் இலக்கியத்திற்கான முதலில் நோபல் பரிசு பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இது வந்து நமக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ கேட்கப்பட்ட கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி ஃபுல்லாகவே இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆன பிறகு நான் அதை வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்ட் பி. இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் 2025 வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷனில் பார்ட் பி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்திங்கன்னா இங்கிலீஷில் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் தேர்வுக்கு. ஸோ அதனால் தமிழில் அந்த கொஷின்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா தான் உண்டு, ஆப்ஷன்ஸ் தான் அது. ஸோ கம்பல்சரியாக இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றப்ப கொஷின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது, எப்போது ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? 1920 ஒத்துழையாமை இயக்கம். ஸோ அடுத்து வந்து ஒரு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எந்த விளையாட்டு ஜித்துராய் தொடர்புடையவர்? எந்த விளையாட்டுடன் ஜித்துராய் தொடர்புடையவர்? இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸும் வந்து கேட்பாங்க. நீங்கள் தான் இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து ரீசெண்டாக நடந்த அந்த அந்த வேர்ல்டு கப் இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நடந்த இன்சிடென்ட் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ வேர்ல்டு கப் நடந்துச்சு இல்லை, ஸோ அதில் யார் கப் வின் பண்ணாங்க, அது மாதிரி ஃபுட்பாலில் வந்து எந்த கண்ட்ரி வந்து வின் பண்ணாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து சம்மந்தமாகவும் நம்ம கலெக்ட் பண்ணி வீடியோவை வந்து மேக் பண்ணி போடுறேன். எந்த விளையாட்டுடன் ஜித்துராய் தொடர்புடையவர்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் விளையாட்டில் வந்து தொடர்புடையவர். ஸோ அடுத்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாக்கியில், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸில் உள்ள வீரர்கள் வந்து எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்ற ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஹாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா 11 வீரர்கள், கைப்பந்து அதாவது வாலிபால் பார்த்திங்க அப்படின்னா 6 வீரர்கள், பேஸ்கெட் பால் கூடைப்பந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வீரர்கள், கபடி போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 வீரர்கள். ஸோ வந்து ஓவராலாக இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இன்னும் எத்தனை பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸாக வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மகாத்மா காந்திக்கு தேசத்தின் தந்தை என்று பட்டம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். மகாத்மா காந்திக்கு தேசத்தின் தந்தை என பட்டம் கொடுத்தவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இது வந்து டேரெக்டாக நம்ம ஹைகோர்ட் வெப்சைட்லேருந்து எடுத்த கொஷின் பேப்பர் தான். ஸோ அதனால் இது வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணதில்லை. 2021 ஆண்டு அவங்க வெளியிடப்பட்ட அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான். ஆன்சர் கீ தான். ஸோ எஸ்ஐ முறையில் வெப்பத்தின் அலகு கெல்வின். எஸ்ஐ முறையில் வெப்பத்தின் அலகு கெல்வின்.
மழை குறைவதற்கான காரணம் உலகமயமாதல். ஸோ இதே கொஷின்ஸே ரிப்பீட்டடாக பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை அவங்க கொடுத்துருக்கிற டாபிக்ஸில் வந்து எந்த டாபிக்ஸில் அதிகபட்சமான கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். அதனால் காமனாக நீங்கள் படிச்சுக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மேக்ஸ் ரீசனிங்லாம் வந்து கொஞ்சம் நீங்களாக ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரீசனிங்காக தான் இருக்குது, ரீசனிங் கொஷினாக தான் இருக்குது. அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றை அதன் அளவை வைத்து மேல் நோக்கி வரிசைப்படுத்துக. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்க்ரீஸிங் ஆர்டர் தேர் சைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா ஸ்டேட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இயற்கை வளங்கள் சார்ந்து கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா. ஸோ ஆப்ஷன் ஏ இது வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க, அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியான வரிசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா. கீழ்கண்டவற்றில் எது ப்ரௌசர் இல்லை. ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது ப்ரௌசர் இல்லை. ஆண்ட்ராய்டு வந்து ப்ரௌசர் இல்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை உள்ளடக்கி உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை. ஸோ இப்போதைக்கு வந்து அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை என்னன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் மசோதாவாக தாக்கல் பண்ண பிறகு இத்தனை நீதிபதிகள் வந்து நியமனம் அப்படின்றது வந்து நமக்கு அப்டேட்டடாக இருக்கும். நெட்வொர்க் என்பது இன்டர்நெட். ஸோ இது வரைக்கும் அந்த பார்ட் சி வந்து பார்த்துருக்கோம். இது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங்கு எல்லாம் சேர்ந்தது ஒரு 20 கொஷின்ஸ் கிட்ட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் வந்து அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ இப்போ எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த டாபிக் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நமக்கு அடுத்தடுத்த கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து இருக்கும். தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பேப்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான காஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது. அதே மாதிரி டோட்டல் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கான காஸ்ட் வந்து இருக்குது. எனக்கு தமிழ் லாங்குவேஜும் வேணும், அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பேப்பரும் வேணும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் வேணும் அப்படின்றவங்களும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.